வீசு மீனாக சுத்து மஞ்சள் இஞ்சி கொத்து எண்ணூறு வட்டாரமும் வீசு அடே எண்ணூறு வட்டாரமும் வீசு ஆச்சி வெள்ளத்தை போட்டு பசு நெய்யத்தா ஊத்து எம்பாடி ராக்கு புது பொங்கலத்தா ஆக்கு தாய் போல காப்பாளி புகழ் சேரும் பொருள் சேரும் புது வாழ்வு கையில் வரும் அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே பொங்கல் வைக்கும் பூங்குயிலே பூங்குயிலே ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாளு இது ஒவ்வொன்று பொங்கி வரும் பாலு இது தொட்டாக்க தொட்டதெல்லாம் பொண்ணு இனி சந்தோஷ நிச்சயதா நன்றி 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 ஏன் வந்தார் எதற்கு வந்தார் யாரோ ஒரு முனிவராகப்பட்டவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவரை கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா மண்ண மேல கொண்ட போட்ட சுவாமி யாரையா என்ன பேரையா எடுத்து போறையா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு எந்த ஊரு அப்படிங்கிற காரணத்தை கேட்கிறேன். நீர் வர காரணம் உமக்கு சூடு பிடிச்சிருக்கும். ஆமா நியாயமான விஷயம் தான். என்ன பிடிச்சிருக்கும்? சூடு பிடிச்சிருக்கும். ஒரு சின்ன சந்தேகம் ஐயா கேளுங்களே. என்ன மதுரைனாவே சந்தேகம் தான். ஆமா மதுரைனாவே சந்தேகம் தான். செண்பக பாண்டியனுக்கு வந்தது ஒரு சந்தேகம் வந்துச்சா? கண்டிப்பா வந்துச்சு. ஒரு பெண்ணோட கூந்தல இயற்கையில் மனம் உண்டா இல்ல செயற்கையில் மனம் உண்டா? ஒண்ணு இல்ல, ஒரு பெண்ணோட கூந்தல்ல ஆமாங்க இயற்கையில் மனம் உண்டா இல்லையா? பெண்ணோட கூந்தல்ல இயற்கை அதுலதாங்க விவாதமே ஏற்பட்டுச்சு. நான் மண்டையை மோந்து வாத்திருந்தா உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். சரி, நான் மண்டையை மோந்து வாத்தது கிடையாது, எந்த மைத்தையும் மோந்து வாத்தது கிடையாது. பிரச்சனை யாருக்கு? இறைவனுக்கு மனிதனுக்கும். ஆமா சொக்கநாதருக்கும் நக்கீரன். ஆமா வாதம் நடந்துகிட்டு இருக்கு. சரிதானே? கண்டிப்பா உண்மை. இவர் கேள்வி கேட்கிறாரு, நான் எழுதிய பாடல் குற்றமா கேட்கிறாரு. எதில் குற்றம் கட்டியிருக்கு? ஆமா வாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாரு? சிவன் நெற்றிக்கணை திறக்கிறாரு, நக்கீரனை எரிச்சிடுறாரு. இது நியாயமாங்க ஐயா? உங்களை கேட்குறேன், நியாயமா அது? சொல்லுங்க பாப்போம். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிற பொழுது ஆமா இறைவனாகிய சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து நக்கீரனை எரிக்கிறார். இது நியாயமா இல்லை தவறா? தவறுன்னு பார்த்தா தவறு, நியாயம்னு பார்த்தா நியாயந்தே. கடவுளாவே இருந்துக்கிட்டு தவறு செய்வாங்களா? அதை முதல் பார்க்கணும்ல. குற்றம் குற்றமே. அங்க பொழுதுபட அறிவால் நீ பூசி சங்கை கீழ் கீழக்கு நக்கீரனோ என் கவி ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். அவன் அடிக்கிறான் சங்கர் பெருங்குளவு சங்கரனார் கேதுகுலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் உண்போல் இறந்துண்டு வாழ்வது என்ன? சங்கரத்து கூட அங்க பொழைச்சுக்குருவோம். ஆமா எங்க தொழில் அது. அது உனக்கு என்ன இருக்கு கேட்கிறாரு. என்ன இருக்கு? சும்மா இல்லை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப பாருங்க, நீர் வர காரணம் கிட்ட சூடு பிடிச்சி சொன்னீங்க. ஆமாங்க. ஒண்ணு இல்ல, கையில அடிபட்டு போச்சுன்னா ஆமா மருந்தை எங்க வைக்கணும்? எங்கன புண்ணு இருக்கோ அங்கதான் வைக்கணும். தலையில வலி ஏற்படுது. ஆமா மருந்தை எங்க வைக்கணும்? தைலத்தை அங்கதான் தைக்கணும். சரி, நீங்க சொன்னீங்களே நீர் கடுப்புன்னு ஒண்ணு. ஆமா ஒருவேளை அது வந்தா மருந்தை எங்க வைக்கணும்? சுண்ணாம்பு எடுத்து அதுல அப்புங்க. அதுதான் எதுல அப்பணும்னு கேட்குறேன். தொப்புள்கிட்ட வைக்கணும். தலையில வச்சா தலையில. ஆமா கையில் அடிபட்டா கையில. கையில காலில் விட்டா காலில். காலில் அதை மட்டும் கொண்டு ஏன் அங்கே வைக்கணும்? அது வைக்க அங்கதாங்க நமக்கு இந்த உக்கிரமான சூடே இருக்கு. அடி வயிற்றுல எண்ணெய் வச்சு எண்ணெய் தைக்கணும், விளக்கெண்ணெய் தைக்கணும். அதனாலதான் அம்மா சொன்னா சூடு குறையும். பொண்ணா பாருங்க, அடி எடுத்து விடணும். அதனாலதான் அந்த பாதத்துக்கு அடி திருவடின்னு பேர். திருவடி அதான் மனிதனுடைய ஆரம்பம். ஆமா மனுஷ உடம்புல கால் பகுதி இது தெரியுமா? கால் பகுதி. கால் பகுதி அதுதான் முழங்கால்னதுக்கு பேர். முழங்கால் கால் கால் பகுதி. அரை பகுதி இது தெரியுமா? அதனால தான் நம்மளால அருணா கயிறும்ப. என்ன கயிறு சொல்றான்? அருணா கயிறுவாங்க. அதுக்கு அருணா கயிறு இல்ல, அரை அரை நாள் கயிறு. அரை பகுதியான இடுப்புல அந்த கயித்தை கட்டினா அத்தனை தாங்கக்கூடிய பெருமை இருக்கு. இது மனுஷனுடைய வயிறு. இது சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு வா இரு வா இரு, அதனால வயிறு. இது முக்கால் பகுதி, இது முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கண்டிப்பா. அதனாலதான் நீர் வர காரணம் கேட்டேன். காரணம் இல்லாம அந்த உலகத்துல எதுவுமே நடக்காதுங்க. கை வைத்ததனால் நீர் வந்தது. ஆமா மதுரையில எனக்கு உங்க பேச்சு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சொல்லுங்க. நல்லா பேசுறீங்க. அதாவது சுருங்க சொல்லி பெருங்க விளைவிப்பாங்க பாத்தீங்களா?
உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் உங்களால் என்ன முடியுமோ மக்களுக்கு உண்டான தெளிவுபடுத்துனீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு உங்ககிட்ட கிடைச்ச குறுகிய நேரத்தில் ஏன் சிட்டறிவு கேட்டியதை நான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கேட்கணும். இப்போ கேள்விகள் கேட்பதெல்லாம் நல்ல பகுத்தறிவு பிரகாரம். ஆலயம் தொழுவது சாலம் நன்று, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கோபுர தரிசனம், பாதை விமோசனம், கோபுர தரிசனம். ஆமா, நான் கேட்கிறேன், இப்போ இது கலையரங்கம், என்ன வர்ணம் பூசியிருக்காங்க? இது பச்சை, அதுக்கு மேல வர்ணம், மேல வெள்ளை, அப்படி வர்ணம் பூசி பார்த்தாலே தெரியுது பச்சை நிறம். ஆமா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்லயும் பிடிச்ச மானுக்கு நேரம் அடிப்பாங்க. ஆமா, இப்போ நான் கேட்கிறேன், ஆனா கோவில்னு எடுத்துக்கிட்டா எல்லா கோவில்லையுமே பொதுவாக 2 கலர் தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஒன்று சிகப்பு, ஒன்று வெள்ளை. வர்ணங்கள் எத்தனையோ இருக்கு. ஆமாம், பல வர்ணங்களை கோயிலுக்கு அடிக்கலாம். ஆனா இந்த சிகப்பு வெள்ளை இதை மட்டும் அடிக்க முக்கியமான காரணம் என்ன? அரிய சிவன் ஒன்று, அரி யாதவன் வாயில மண்ணு இல்லையா? அரிய சிவன் ஒண்ணுதான். அரியும் சிவனுமே ஒன்னாயிட்டாங்களே, நமக்கு ஏன்டா பிரச்சனை இல்லையா? அதனாலதான் சமயங்கள் 6. ஆமாங்க, இந்த சமயங்கள் 6ல் சிறந்தது சைவம் வைணவம். சைவ வைணவம். இப்போ பாருங்க, நீங்க பட்டை போட்டிருக்கீங்க, நீங்க சைவம். ஆமா, நான் திரும்பிட்டு இருக்கேன், நான் வைணவம். வைணவம் இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் அரியும் சிவனும் ஒன்றாக இருக்கணும். அரியும் சிவனை விட இந்த உலகத்தில் எந்த கடவுளுக்கும் பெருமை இல்லடான்ட்டேன். இந்த உலகத்தில் படைக்கிற கடவுள் பிரம்மா. ஆமா, பிரம்மா. காக்கிற கடவுள் விஷ்ணு. அழிக்கும் கடவுள் சிவன். அவ்வளவுதான். ஆனால் 5 தொழில் செய்யக்கூடிய பெருமை யாருக்குன்னா சிவனுக்கு மட்டும்தான். அதனால தான் பசுபதி பாசம் என்கின்ற முப்பட்டையை இங்கே அணியிறோம். அது திருநீரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலாவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது திரு ஆலவாயான் திருநீருடான்ட்டேன். திரு ஆலவாயான் திருநீரு. ஆனா நிறைய பேருக்கு திருநீரே பூச தெரியாது. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். சாமியை கும்பிட்டதுமே சாமி முன்னாடி திருநீர் அள்ளிட்டு சிவ சிவ இப்படி கீழே வந்து கும்பிடுவாங்க. முதல்ல இந்த திருநீர் ஆகப்பட்டது காலில் விழவே கூடாது. வான கிழக்கு நோக்க காலையில் கிழக்கு பக்கம் திரும்பி மேல் அண்டதை பார்த்து சிவசிவான்னு சொல்லி மீதி திருநீர் தோல் பட்டெல்லாம் விழும்பே தவிர கால் பாதத்தில் படவே கூடாது. தெரிஞ்சுக்கணும். நீங்களாம் விபூதி பூசுறது முக்கியம் இல்லை. அந்த விபூதியை அள்ளி கையில் எடுத்து சிவசிவான்னு நெத்தி அண்ணாந்து இப்படி பூசணும். மேலில் தான் விழுகணும். அந்த விபூதி எங்கே விழுகணும்? திருநீர் தன் உடம்புல தான் விழுகணும். அந்த திருநீர் என்பது சைவத்துக்குண்டான பெருமை, அது வெள்ளை. ஆனால் திருமண் என்பது சிவப்பு நிறமானது. இந்த உலகத்தில் எல்லா ஆலயத்திலும் சிவப்பும் வெள்ளையும் வர்ணம் பூசிக்கக்கூடிய காரணம் கேட்டால், எவன் ஒருவன் அரியும் சிவனையும் சேர்த்து வழங்குகிறானோ அவனுக்கு உலகத்திலே பாவை விமோசனம் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஒவ்வொரு ஆலயத்திலையும் சிகப்புங்கிற கோடும் அந்த வெள்ளைங்கிற கோடையும் சேர்த்து இறைவனுக்காக சொல்லப்பட்ட மகிமையான விஷயம் அது. நன்றி நன்றி நன்றி. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. போன வாரம் எங்கள் அக்கா அம்மையனுக்கு காது குத்து வச்சாங்க. சரி, செய்முறை வலுவாக வந்துச்சு. சரி, ஆட்டுக்கட்டா என்ன, அண்டா என்ன, குண்டா என்ன. இப்போ நான் கேட்குறேன், ஏன் இந்த காதில் ஒத்த ஓட்டையை போடுறதுக்கு இப்படி செய்முறை வாங்குறாங்களே, ஏன் மூக்கு குத்துறதுக்கு மூக்கு குத்து விழான்னு வைக்க வேண்டியதானே? உண்டுதான். எல்லாம் நியாயமான விஷயம். ஒரு கைத்தட்டுங்களேன். எனக்கு காதுக்கு குத்துறதுக்கு மட்டும் காது குத்து விழா, தாய் மாமே சீரு கொண்டு வா, அதை கொண்டு வா, ஏன் இந்த சித்திரவதை? உண்டுதாங்க. இந்த விழாங்கிறது ரொம்ப சிறப்பானது. ஒன்று காதணி விழா, இன்னொன்று திருமண விழா. காதணி விழா, திருமண விழா. இந்த காதில் இந்த ஓட்ட போடுறமே, இது ஏன் தெரியுமா? இதுக்கு தாங்க மிகப்பெரிய சம்பிரதாயம் சடங்கும் இருக்கிறது. இன்னைக்கு தமிழுக்கு தலைவன் என்னாலும் சிவபெருமான். ஆமாம், தமிழுக்கு தலைவன்னா சிவபெருமான். தமிழ் கடவுள் அப்படின்னா எம்பெருமான் முருகன். யா, தமிழுக்கு தாத்தா யார் அப்படின்னு கேட்டா ஊவே சாமினார். ஆமாம் இல்லையா? தமிழ் தாத்தா. தமிழ் தென்றல் யார் தெரியுமா? ஐயா சொல்லுங்க. தமிழ் தென்றல் யார் சொல்லுங்க பார்ப்போம். சபாஸ், அதாங்க திருவிகா. ஆமாம், அதை முழுமையாக சொல்லுங்க. வரத்தான் தமிழ் தென்றல்ங்கிறான். தமிழ் தந்தைன்னு யாரை சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் தந்தை இது ஒரு கட்டம் பாருங்க. மாமனை வரவழைச்சு மாம மடியில் உட்கார வச்சு, இந்த ஏன் தெரியுமா இந்த விழா? இந்த மண்ணில் பிறந்த அக்கா மாயனும் தங்கச்சி மாயனும். அக்கா மாயனும் வச்சுக்குவான், நீங்கள் மாமன், உங்களுக்கு தான் வந்துச்சு, நீங்கள் மாமன் சபையில் உட்காந்து மாமன் மடியில்
அக்காவுக்கு பிறந்த ஆண் பிள்ளையை உட்கார வச்சு இந்த காதுல ஓட்டை ஏன் தெரியுமா? ஏங்க இந்த உலகத்துல நான் சொன்ன மாதிரி அரியும் சிவனும் கடவுள். ஆனால் இந்த தமிழை காப்பாற்றி தமிழுக்கு பெருமை தந்த எம்பெருமான் முருகன். அந்த முருகனுடைய மந்திரம் ஓம் என்ற வார்த்தை. உம்முடைய காது ஓ வடிவத்தில் இருக்கும். ஓ வடிவமான ஓம்காரமான ஓ வடிவமான அந்த காதுல புள்ளிங்கிற ஓட்டையை வச்சிட்டோம்னா ஓம் என்ற வார்த்தை கிடைக்கும். முருகனுடைய திருநாமத்தை சொல்லி இந்த மண்ணிலே பிறந்த நீ தமிழுக்கு பெருமை தந்தால் இந்த விழாவே சிறப்பாகுங்கிற காரணத்துக்காகத்தான் மாம மடியில் உட்கார வச்சு ஓ வடிவமான காதுல புள்ளி வச்சு காதலி விழாவுக்கு பெருமை தந்து இந்த விழாவுக்கு மட்டும் சிறப்பு கொடுத்துருக்கேன். அதனால தான் காது குத்து விழா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னா கேட்க கேட்க தானே அறிவு வளரும். கண்டிப்பா. இப்போ எவ்வளவோ விஷயங்கள் நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. இந்த பூலோகத்துல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்களுக்கு இப்ப குழந்தை பிறக்குது. ஆமா, குழந்தை பிறந்துட்டு மறு வருஷத்துல இன்னொரு குழந்தையும் பிறக்குது. இப்ப யாரு மூத்தவன் யாரு இளையவன்? ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை ஒரே பிரசவத்தில் தனித்தனியா ஒரு வருஷம் முன்ன பின்ன. முன்னால பிறந்தது மோளை, பின்னால பிறந்தது காலை. காலை. முன்னால பிறந்தது மோளை, பின்னால பிறந்தது காலை. காலை. அப்ப முன்னால பிறந்தவனுக்குத்தான் சிறப்பு. அப்படி பார்க்க போனோம்னா எக்கச்சக்கமான சிறப்பு இருக்கிறது. முன்னால பிறந்தவன் ராவணேஸ்வரன் மூத்தவன். பின்னால பிறந்த ராமன் தான் ராவணனை கொன்னான். ஆமா, சின்னவன். முன்னால பிறந்த தோற்றுவிக்கப்பட்டவன் சூரபதுமன். முன்னால பிறந்த சூரபதுமனை பின்னால வந்த முருகன் தான் வதம் செய்தான். அப்ப முன்னால பிறந்தவனை விட பின்னால பிறந்தவனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நீங்க கேட்டதுனால சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, ராமாயணத்தில் ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகனன் இல்லையா? ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகனன். பரதனுடைய அம்மா வேற, ஆமா, லட்சுமணன் அம்மா வேற, ராமனுடைய அம்மா வேற. சரியா? நம்ம ஊர்ல ஒரு தாய் ஒரே பிரசவத்தில் 2 ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்துட்டா என்னங்கய்யா பேர் வைக்கிறான்? ராமலட்சுமி. ராமன் லட்சுமி. லட்சுமணன் தானே. ராம அம்மா வேற, லட்சுமண அம்மா வேற வேற. புராண முறைப்படி அம்மா வேற. ஆனா நம்ம ஊர்ல ரெட்டை புள்ள பிறந்தா ஏன் ராம லட்சுமணன் பேர் வைக்கணும்? இனி பிரியாமல் 4 புள்ள பிறக்குது. ஆமா, 4 தொட்டில குழந்தை கிடக்குது. சரி, ஒரே ஒரு புள்ள அழுதுகிட்டே இருக்கு. தசரதை வேதனைப்படுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 4 புள்ள பிறந்து ஒரு புள்ள அழுதுகிட்டே இருக்கு. என்ன காரணம்னு வந்தார் வசிஷ்டர். 3வது கிடந்த புள்ளையை தூக்கி தொட்டியில் போட்டாரு. அழுத குழந்தை சிரித்தது. அவன் தான் ராமன் லட்சுமணன். இணை பிரியாமல். எவ்வளவு சம்பிரதாயம் பாருங்க, எவ்வளவு பெருமை. அதனால தான் அப்பேற்பட்ட சிறப்பு, அற்புதம். வேற என்ன? ராமன் லட்சுமணன் பத்தி அழகா சொன்னீங்க. சரி, ஏன்னா மாற்றான் தாய்க்கு பிறந்தாலும் அந்த இணை பிரியாத நட்பு. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு ரெட்டை புள்ள பிறந்துட்டா ராம லட்சுமணன் பேர் வைக்கிறோம். நான் கேட்கிறேன், ரெட்டை புள்ள பிறந்துட்டா ராம லட்சுமணன் பேர் வைக்கலாம் இழுக்கட்டும். சரி, இந்த ரெட்டை புள்ளையில யாருக்கு ராமேன்னு பேர் வைப்பீங்க, யாருக்கு லட்சுமணன் பேர் வைப்பீங்க? மூத்த பிள்ளைக்கு ராம, இளைய பிள்ளைக்கு லட்சுமணன். 2 பேரும் ஒரு வயதுக்குள்ள தான் வர்றாங்க. இதுல எவன் மூத்தவன் எவன் இளையவன்? இது புராண கணக்கு. ஆனா நம்ம ஊர்ல ரெட்டை புள்ள பிறந்துச்சுன்னா பிறந்துச்சு புள்ள அது மூத்தவன் அல்ல. பிறந்த புள்ள மூத்தவன் அல்ல. 2வது பிறந்தான் பத்தியா, அவன் தான் மூத்தவன். ஆனால் நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்லுது? முதல்ல பிறந்த பிள்ளைக்கு மூத்தவன்னு பேர் வச்சு, பிறகு பிறந்த பிள்ளைக்கு இளையவன்னு பேர் வச்சு நம்ம கொண்டாடுறோம். ஆனால் விஞ்ஞான முறைப்படி பார்த்துக்கிட்டோம்னா 2வது பிறந்தவன் தான் முதல் பிள்ளையாக தோற்ற வேணும்ங்கிற ஒரு கணக்கு. இவ்வளவு சிறப்பு இருக்கிறது. வேற என்ன விஷயம் கேட்குறீங்க? உங்கள் சிறப்பு எனக்கு ரொம்ப நன்றி சாமி. சந்தோஷம். ஏன்னா குறுகிய நேரத்தில் எனக்கு விளங்க வச்சு இல்லை. திருநீரில் ஒரு வகை தான், ஒரு வகை தான். ஆனால் மாட்டு சாணம் தான். இங்கே பாருங்க, திருநீருங்கிறது ஒன்று தான். அதை நம்ம பூசிக்கிற விதம் தான். தெரியாம பூசுறது வேற. 21 இடத்துல பூசுனா மங்களகரம் இல்லையா? அந்த 21 இடத்துல பூசுனா அது மங்களகரம். 32 இடத்துல பூசுனா அது அமங்கலம். நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா பூசுவாங்க. சாதாரண கோயிலுக்கு போனோம்னா விபூதியிலே அப்படி தான் பூசணும். இறந்துட்டா விபூதியோட தண்ணி சேர்த்து, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, விபூதியோட தண்ணியை சேர்த்து குழைச்சு பூசுனா அது அமங்கலம். 20 இடத்துல பூசுனா
அது மங்களம். திருநீர் என்பது ஒரு வகைதான். நம் பூசிக்கொள்ளும் வழக்கத்தை வைத்து தான் அது. வேற உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? திருநீர் ஒரே வகை தான். திருநீர்ங்கிறது ஒரு வகை தான், ஒரே வகை தான். ஆமா. சந்தோஷம். இடத்துல என்ன வேலையா வந்திருக்கீங்க? நாங்கள் திணைப்படத்தில் காவல் காத்து கொண்டு சுவாமி. எத்தனை பேர் காவல் காக்குறீங்க? குடும்பமே கிடக்க உள்ள பாத்தீங்களா? குடும்பமே காவலுக்கு வந்திருக்கு. ஆமாங்க. ஏன்? குலதெய்வ முருகனுக்காக, முருகப்பெருமானுக்காக, திருச்செந்தூர் ஜெயந்திநாதனுக்காண்டி இருக்கு. அதெல்லாம் சரி. அப்படி இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, கோயில் வந்து நட சாத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோயிலுக்கு போகிறோம், கோயில் பூட்டி இருக்கு, யாரை பார்த்து சாமி கும்பிடுவீங்க? அதைத்தான் சொல்ல, அதைத்தான் அவர் ஐயா பிரித்து சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் கும்பாபிஷேகமே 12 வருஷம். நான் 3 12 4 இடம், கோபுரம், கருவறை, பலிபீடம், வெளிவாசல். அதைத்தான் ஐயா சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. நான் 3 12 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கிறது. அதனால உள்ள இருக்க முடியலாம் கூப்பிட்டு கண்ணே மணி எடுத்து ஒரு பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே சின்ன ராசா. ஓ தோளுக்காகத்தான் இந்த மாலையே ஓ தோளுக்காகத்தான் ஏ மாலையே கல்யாணம் கச்சேரி பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே ராசா ராசா. காத்துல சூடம் போல கரையிலே உன்னாலே காத்துல சூடம் போல கரையிலே உன்னாலே கண்ணாடி வர முன்னாடி விட என் மேனி என்னாது கல்யாண வரும் கண்ணால வரும் என் மேனி ஏனாது கண்ணி மனசுக்குள்ள வந்த கனவு வந்த ஒண்ணு கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே ராமராசு பாடைய வீசும் காத்து அழைக்கிறே எச பாட்டு வாங்களே நேரம் பார்த்து வந்து உன்னை காப்பாத்து முத்தால மலை என் மேல விழ என் மேனி மெலிஞ்சாச்சு எப்போது என தப்பாம என் மேனி ஏனாச்சு மஞ்சள் குளிக்கையில நெஞ்சு எரியுது கொஞ்சம் அணைச்சு கொள்ளையா கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே ராமராசு ஓ தோளுக்காகத்தான் அடியே மாலை இது ஓ தோளுக்காகத்தான் அடியே மாலை கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே ராசா ராசா. எதுக்கா கூப்பிட்ட சாமி வந்திருக்கு சுவாமி. என்ன துக்க நாரதர் வந்திருக்கின்றார். எதுக்கு ஆசீர்வாதம் பண்ண கூப்பிடுங்க வாங்க சாமி. சாமியோ சாமியோ பாருங்க சாமி ஈழத்தின் அடி வந்திருந்தீங்களால் அறுவகை சுவையோடு உணவளிச்சிருப்போம் வந்திருப்பது காட்டுக்குள்ள எங்க காட்டுக்கு வாசி முறைப்படி தாங்களுக்கு வரவேற்பு நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு இத்தனை நெல்லு சோறு நெய் மணக்கு கத்தரிக்காய் நேத்து வச்ச நீ குழம்பு எண்ணெயில
சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய். மீன் குழம்பு வைக்க தெரியுமாமா உனக்கு? ஏன் சாமி கேட்கிறேன், வைக்க தெரியுமா? வாழைப்பூவை எடுத்து மிளகா மல்லித்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து கரைச்சு போட்டு வச்சா மீன் குழம்பு மாதிரியே இருக்கு சாமி. நாங்க தான் செய்வோம்ல. அப்ப மீன் குழம்பு வைக்க தெரியாது? மீன் குழம்பு தெரியாது, மீன் குழம்பு மாதிரி வாசனையா வைக்க தெரியும். மீன் குழம்பு மாதிரி வைக்க தெரியும். வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, இந்த வாழை மரத்துல தொங்கும்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. அந்த பண்பாடு மாறாமல் அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. நான் செஞ்சது ஒப்புச்சா? இந்த உலகத்தில் யார் செஞ்சாலும் நமக்கு பிடிக்கும். நீங்க என்ன நல்ல மனுஷன், அதனாலதான் உங்களுக்கு 3 முள்ளையாட்டு இருக்கு. ஆமாம்மா, அது இங்க மட்டும் இல்ல, அது சங்கத்திலையும் அப்படித்தான். உங்களுக்கு வருத்தம் இல்ல? எமக்கு என்ன வருத்தம்? துளி கூட. என் வேலை உண்டு, நான் உண்டு, அவ்வளவு மட்டும்தான். மதுரை பக்கம் வாங்க. எதுக்கு? உங்களுக்கு 3 இல்லைனாலும் நான் வேலை பார்ப்பேன். அந்த பிள்ளை 4 வச்சிருக்கு, எதை வேணாலும் கொடுக்கு. அப்படியா? ஆமா, அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி வேணாம் சாமி, அண்ணன் பொண்டாட்டியோட நிறுத்திக்கங்க. அவ்வளவுதான். உள்ள இருக்க வள்ளியம்மாவை கூப்பிடுறோம். அந்த பாட்டு இல்ல. ஒரு வள்ளி பாடிக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன பாட்டு பண்ணாலும் நாங்க பண்ணுவோம். எனக்கு தெரியல, நீ பாட்டுகள் நோண்டுவ, நாங்க வாசிக்கிறதாடா. என்ன பாட்டு கிடைக்கிறது, என்ன பாடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடனம் புரிந்து கொண்டே இருப்போம்டா. உங்க நடனத்துக்கு அளவுல. சரி, என்ன விஷயமா என்ன எல்லாம் நிக்கிறது புரியவனத. என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க? சாமி வந்திருக்குதா? அப்படியா? ஆமா. சரி விடுங்க. சுவாமி அழைத்து வாருங்கள் அண்ணா. வாங்க சாமி, வாங்க சாமி. நான் என்ன சொல்லி பாடுவேன்? வணங்குகின்றேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினார். ராகவனே ரமணா ரகுநாதா, ராகவனே ரமணா ரகுநாதா, பார்க்கடல் வாசா ஜானகி தேசா, பார்க்கடல் வாசா ஜானகி தேசா, பாடுகின்றேன் வரதா, ராகவனே ரமணா ரகுநாதா. கல்லான பெண் கூட உன்னாலே
சந்தித்த ஆசைகள் பெற்றது கண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களே என் இருப்பிடம் தேடி வந்தவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மிற் பெருகர் தாமர ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலகின்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் நாசமத்து பேசாம நிக்க மாட்டீங்களா? அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கு நல்லாசி கூறுகள். பனிக்கு ஒரு மாதிரியா புது புதுன்னு வருதுடா. அதுக்கு தான் நான் ஜாந்தேன். சரி, உங்களுக்கு இனி உங்களை எப்ப பாப்போமோ. இனி என்னை பார்க்க வேண்டுமானால் அங்கு வந்தால் பார்க்கலாம். மேலோகத்துக்கு அப்படின்னா என்னை ஜாக சொல்றீங்க. ஏன் அப்படி கொல்ல பேத்து நான் ஜாக அடிக்கணும். பாக்கி நல்லா தெரிஞ்சுக்கமா. சித்துங்கிறது 8, நான் சிறுச பெருசாக்குவேன். சரி, பெருச சிறுசாக்குவேன். சாமி உங்களை தான் தேடினேன் சாமி. போகாத கோயில் இல்ல, பார்க்காத என்ன சொல்ல வர்றா கேளுங்க சாமி. 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன் சாமி. கோயமுத்தூர்லாம் கூட்டிட்டு போனேன் சாமி. மீனாட்சி மிஷின்ல கூட 6 நாள் வச்சிருந்தேன் சாமி. அப்ப கூட ஒண்ணும் நடக்கலையே சாமி. இப்படி நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள்ட்ட கூட்டிட்டு வந்திருப்பேனே. எதுக்கு? நீங்க தான் சிறுசா பெருசாக்குவீங்களாம்ல. ஏற்கனவே பெருசா தானே இருக்கு. ஒரு 6 மாசமா அந்த ஆளுக்கு சிறுசாவே இருக்கு, கொஞ்சம் பெருசாக்கி விடுங்க சார். அதனாலதான் அவருக்கே சிறுசா தான். அதனாலதான் இந்த பூலகத்துக்கு வரணும்னா எனக்கு பயமே. பயப்படாதீங்க சாமி. உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா எட்நாப்புல தான் நம்ம குடிசை. நான் ஒரு பஞ்சாரை வச்சிருக்கேன், அதுல கொண்டு வந்து அடைச்சு விடுங்க. அந்த குஞ்சு நானாத்தான் இருக்கணும் உள்ள நுழையிறதுக்கு.